தென்னாத்து தண்ணி வந்து தண்ணி எல்லாம் மோதுதடி, சேத்துக்குள்ள தவளை எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுதடி. தன்னானே பொடு தன்னானே தானே நன்னே தன்னு நன்னாரி நன்னே தானே தானானே தானே தன்னே தன்னி நன்னே. இந்த பாட்டு தான் எனக்குள்ள இயற்கை விவசாயத்துக்குள்ள போனுச்சு. உண்மைதான். ஆத்தோரம் தேக்கு மரம் அலமோதும் காவேரி, பாத்திருக்க நெல் வேலையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு, பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு. ஆத்தோரம் தேக்கு மரம் அலமோதும் காவேரி, பாத்திருக்க நெல் வேலையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு, பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு. ஆளு வச்சு போரடிச்சா அதிக நேரம் ஆகும்னு, மாடு கட்டி போரடிச்சா மாலை நேரம் கூடும்னு, யானை கட்டி போரடிச்ச எங்க சீமை இது, யானை கட்டி போரடிச்ச எங்க சீமை இது. கட்டு கலங்கானும் கதிருலக்கு நெல் காணும், கட்டு கலங்கானும் கதிருலக்கு நெல் காணும், சொன்ன பொலி காணும் சோழ ராசா சீமை இது, சொன்ன பொதி காணும் சோழ ராசா சீமை இது. அது கட்டு எடுத்தா ஒரு களம் 12 மரக்கா நெல் வரும், ஒரு கதிரை எடுத்தா ஒரு படி அரிசி வரும், நெல் வரும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க குவான்டிட்டி அதாவது சொன்ன இந்த வயல ஒரு விவசாயி பார்த்து சொன்னா இவ்வளவு விளையும் அப்படிங்கறது அசியூம் பண்ணிடுவோம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்த நம்ம இன்னைக்கு வந்து இப்படி நிக்கிறோம். அதுதான் இந்த பாட்டு. அதாவது நம்ம பாக்குற பாட்டும் நம்ம கேட்கிற மனிதர்களும் பழகுற விஷயங்கள் தான் நமக்குள்ள போகுது. அதை மட்டும் நீங்க யோசிச்சு உங்களுக்கு யாரு தேவைங்கிறத நீங்க தான் வடிகட்டணும். கண்டிப்பா அது நல்லா நடக்குது. நான் நிறைய வைபை பார்த்து பாக்குறப்ப இந்த பாட்டு எனக்கு சும்மா இருக்கப்ப பாடிட்டே இருப்பேன். ஏன் பாடுறேன்லாம் எனக்கு தெரியாது. நான் காலேஜ்ல ஸ்கூல்ல அவார்ட்லாம் இந்த பாட்டுக்கு வாங்கியிருக்கேன். ஆனா இந்த பாட்டு எனக்குள்ள மாற்றத்தை உள்ளுக்குள்ளேயே நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ.